சண்டே சமையல் ஸ்பெஷலாகவும் இருக்கணும், சட்டுன்னு சமையல் முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக பேச்சுலர்ஸ் சேவ் பண்ணி வச்சு சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அந்த கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு லைட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு எடுத்துக்கிறேன். இது என்ன கணக்குனா 1க்கு 2 அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா அந்த சுட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கிடணும். இப்போ வந்து நான் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 பல்லாரி எடுத்திருக்கேன். இது என்ன கணக்கு அப்படின்னா 2 பெரிய சைஸ் பல்லாரி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 60% நீங்கள் வந்து பல்லாரி வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 40% அளவுக்கு தக்காளி எடுக்கணும். அவ்வளோதான் கணக்கு. இப்போ வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஆனால் பல்லாரி வெங்காயம் நல்லா நிறைய எடுத்திருப்பேன், தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சோண்டு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை டைரெக்டாக அடுப்பில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் அந்த கலர் வரணும், அந்தளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் கோல்டனாக வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன கணக்குனா 50:50, அதாவது சரிபாதியாக பூண்டும் இஞ்சும் சரிபாதியாக தான் நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. சிம்பிளான ரெசிபி தானே, சட்டுன்னு நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கூட நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கடைசியில் இந்த ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை இலை போடணும். முதல்ல கருவேப்பிலை இலை போடக்கூடாது. அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் அந்த கிரேவி கூட நம்மளுக்கு வரும். அந்த ஆக்கில் நீங்கள் கறியை போட்டுட்டு நான் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து போட்டுட்டு ஒரு 2 கிண்டினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சும்மா வாசத்துக்காக கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுக்காகனா லைட்டாக நம்மளுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கிறதுக்காக தான். தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் ஒரு பொடி மிளகும் சோம்பும் அதை வந்து லைட்டாக ஒரு 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூனோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பெப்பர் சிக்கன் 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.